வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரை கப் துவரம்பருப்பு, இது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்ச அரிசி பருப்பு ரெண்டத்தையும் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 காஞ்ச மிளகா, ஒரு கையளவுக்கு தேங்காய், இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி முடித்ததுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பல்லாரி வெங்காயம், இதை கட் பண்ணிட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். கூடவே அரைச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் அடை ஊற்றிக்கிறேன். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். நீங்கள் இதே ரெசிப்பியில் மாவை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டு வடைக்கு மாவாடுற மாதிரி இதே ரெசிப்பியில் நீங்கள் மாவுக்கு தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வடைக்கு மாவாட்டுற பக்குவத்துக்கு இதுக்கும் மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டு வடை போடுற மாதிரியே இதையும் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.